ஹாய் கைஸ், வெல்கம் டு வெல்லம் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து பைசைக்கிள். இந்த பைசைக்கிள்ங்கிறது வந்து நான் ஒரு 2 எபிசோட சொல்லலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து அந்த சைக்கிள் மூலிமா நடந்த ஒரு என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம். 2வது எபிசோடில் அந்த சைக்கிளை நான் மீட் பண்ணது எப்படி மீட் பண்ணேங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அதை நான் உங்களுக்கு அடுத்த வர எபிசோடில் சொல்கிறேன். இந்த பைசைக்கிள் ஸ்டோரி எப்போ நடக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரு 4th படிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த டைம் பீரியடில் நாங்கள் ஸ்கூல்லேருந்து லேட்டாக தான் கிளம்பிடுவோம். ஸ்கூல் முடிஞ்சோடனே ஒரு 1/2 hour வந்து ஸ்கூல்லே ஏதாவது விளாண்டுட்டு அங்கே வந்து எங்களுக்கு சீசா சர்க்கஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் 1/2 hour பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக அங்கே வந்து கிளம்பி நாங்கள் 5 பேரும் மொத்தமாக சைக்கிளில் ஒரு 3 பேர் சைக்கிளில் போனோம். 2 பேர் சைக்கிளில் வரணும். அவங்க 2 பேரும் வந்து யாராவது பேர் சைக்கிளில் வந்து டபுள்ஸ் வருவாங்க, இல்லை நடந்து சைக்கிள் பேருக்கு காலையில் போகும்போது மட்டும்தான் வேகமாக போகிறதுக்காக பண்ணுறேன். மற்றபடி ரிட்டர்ன் வரும்போது அப்படி பொறுமையாக பேசிகிட்டே வருவோம். இது எங்களுக்கு என்னென்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. அந்த ஸ்ட்ரைட் ரோடில் வந்தால் வீடு டு ஸ்கூலு அப்படி ஒரு 5 minutes 10 minutes வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ வந்து ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நான் கிட்டத்தட்ட ஆனுவல் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம அதனால் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரில. ஒரு 1 மணி நேரம் நாங்கள் விளாண்டுட்டு பொறுமையாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி நடந்து பொறுமையாக கதை பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தர் கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, நாங்கள் 5 பேருமா ரோடை அடைச்சிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஓரமாக எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர், ஒரு 2 அடல்ட், அவங்க கான்வர்சேஷனில் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு அந்நேரம் எம்ஐடி தான் ரொம்ப ஃபேமஸ். ஊரில் நிறைய பேர் எம்ஐடி வச்சுருப்பாங்க. அந்த எம்ஐடி வச்சுருக்கிறவர் வந்து வண்டியில் அப்படி ஸ்லோவாக வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து ஒரு நார்மல் சைக்கிளில் அவரும் போயிட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எங்களோட கொஞ்சம் முன்னாடி தள்ளி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பேசிகிட்டே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த பைக்கில் வர்றவர் வந்து கையில் ஒரு கட்டு ரூபா நோட்டு அப்படியே அவர்கிட்ட இப்படி கை மாத்துறாரு. அவர் வாங்கினவர் வாங்கி முன்னாடி அவர் சைக்கிளில் ஒரு பைப் அங்கே விட்டுருக்காரு. அந்த பைக்கில் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு. போட்டோன்னே 2 பேரும் அப்படி ஓகேன்னு கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அவர் முன்னாடி பைக்கில் வர வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சைக்கிளில் உள்ளவரும் அவ்வளோ நேரம் வந்து ஸ்லோவாக பேசிகிட்டே போனாலும் பொறுமையாக போனவர் ஃபாஸ்ட்டாக அழுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த கான்வர்சேஷனை பின்னாடி வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் கூட வந்து யாரும் நோட் பண்ணலை இந்த கான்வர்சேஷன். அப்போ என்ன நடக்குது, அவர் அந்த பைக்கில் போட்டதாக நினச்சி போட்ட அமௌண்ட்டு பைக்கில் விழுந்தார். அது விழுந்தது கீழே விழுந்தது. அவர் அதை கவனிக்கலை. அவருக்கு இருந்த ஏதோ ஒரு டென்ஷன் என்னன்னு தெரியல, அவர் வண்டியில் போயிட்டாரு. அவரு எங்கன்னா வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. நான் இதை பார்த்துட்டேன், அவர் கீழே அமௌண்ட் விழுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து கட்டி கூப்பிட்றேன், அவருக்கு கேட்கல. ஏன்னா நாங்கள் தள்ளி தான் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வேறு நடந்து சைக்கிள் போயிட்டு இருக்கவும், அப்புறம் நான் பார்த்துட்டு வேகமாக சைக்கிளில் நான் ஏறி அழுத்த ஆரம்பிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டே இங்கேதான் போகிற, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்து அப்படி நான் முன்னாடி போவோம், அப்படியே பின்னாடியே வராங்க. நான் போய் அந்த அமௌண்ட்டை கையில் எடுக்கும் பார்த்துட்டு, இன்னும் இவ்வளோ காசு யாரா போட்ட பார்த்து எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்குன்னா நான் சொல்கிறேன், அந்த அங்கிள் போகிறாரு, அவர்கிட்ட தான் கீழே போட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. இவன் இதில் ஒருத்தி வேற என்கிட்ட வச்சுக்கோ வீட்டில் கூட வைக்கிறேன். எனக்குன்னா மனசே கேட்கல. இல்லை, அவர் அந்த தான் போகிறது, நான் போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீராப்பா என்னோட
பேக் ஒரு ஆள் கையில் கொடுத்துட்டு, அப்போ லஞ்ச் கொண்டு போகிற லஞ்ச் பையையும் தனியாக இன்னொரு ஆள் கையில் கொடுத்துட்டு, வீட்டில் போய் ஷாம் ஒரு வேலையாக வெளியே போயிருக்கான், ஒரு ஆளை போயிருக்கான், ரிட்டர்ன் வந்துடுவான், நீங்கள் எல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேக் கொடுத்துரு அப்படின்னு கையில் வந்துட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் நான் அழுத்த ஆரம்பிச்சேன் சைக்கிளை. நானும் அழுத்துறேன். அப்படியும் எனக்கு அந்த அந்த சீன் இன்னும் என் கணக்கில் இருக்கு. அந்த விஷயமே வேற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நான் என்னோட இமேஜினேஷன் ஏன் அங்கே அவ்வளோ தூரம் ஒர்க்காச்சுன்னு எனக்கு ஞாபகம். ஆனால் நான் அந்த சைக்கிளை அழுத்த நான் என்னோட ஸ்பீடு கூட என்னோட சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் என் கண்ணுக்கு வெவ்வேறு மாதிரியே தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு என் சைக்கிள் ஒரு பைக் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரா பெடல் பண்ண அதோட ஸ்பீடு போகுது. எனக்கு சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் அப்படியே பிளர் ஆக ஆரம்பிக்குது. நான் அப்படி காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது எனக்கு எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு படத்தில் உள்ள ஒரு சீன் மாதிரி தெரியுது. சேசிங் சீன் அது மாதிரி காமிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி சைடு உள்ளதெல்லாம் அப்படி இழுத்துட்டு போன மாதிரி போகுது. எனக்கு அவர் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்காரு. இதில் வேறு எனக்கு என்ன டாஸ்க்னா, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்ரு தான் இந்த கேப்பு. இந்த 300-400 மீட்ரு கேப்பில் இவரை நான் போய் பிடிக்கல அப்படின்னா அடுத்த உடனே மெயின் ரோடு கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரியான இடம் வருது. அங்கே போயிட்டா நான் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம். ஏன்னா நிறைய காரு பைக்கு எல்லாம் போகக்கூடிய இடம். இந்த ரோடு கொஞ்சம் ரிமோட்டான வெறும் சைக்கிள்ஸ் போகும். யாராவது ஒரு ஆள் 2 பேர் இங்கே பைக்கில் போயிட்டு இருப்பாங்க தவிர ரஷ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா கிடையாது. கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருக்கக்கூடிய ஏரியா. இதில் போகிறேன், நானும் பக்கத்தில் போய்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட. அவரும் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. நான் ஒரு அடல்ட்டை சேஸ் பண்ணி ஒரு சின்ன பையன் போய்கிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் மறக்கவே முடியாத ஒரு சீன். நானும் அவர் கிட்ட வர போயிட்டேன். கிட்ட போயிட்டு நான் அவரை கூப்பிட அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஏன்னா அவர் கையில் என்னன்னா கேஷ் இருக்கு, நம்மளை யாரோ நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற கணக்கில் அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக அழுத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை சேஸ் பண்ணி முன்னாடி போய் அவரை பிளாக் பண்ணி நிப்பாடிட்டு சொன்னேன், அங்கிள் நீங்கள் இப்படி ஒருத்தர்கிட்ட காசு வாங்கினீங்கல்ல அப்படின்னு கேட்குறேன். அவர் பதட்டத்தில் இல்லை தம்பி என்ன தம்பி ஏன் இப்படி கேட்குற அப்படின்னோடனே, அது நீங்கள் அந்த பைக்கில் தானே போட்டீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவருக்கு அதுக்கு அதெல்லாம் இல்லை எதுக்காக கேட்குறா அப்படின்னு அவர் கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்குது. ஒன்றா நான் சொல்கிறேன், இல்லை அங்கிள் நீங்கள் அதை கீழே போட்டீங்க, அங்கே இருக்காது பாருங்க அப்படின்னோடனே அவரு பார்த்துட்டு ஒரு உயிரே இல்லை எனக்கு. நான் ஒரு மனுஷன் அவனோட ஃபியர்னா என்னங்கிறத ஃபேஸ்ல தெரியுங்கிறது அப்போதான் என் லைஃப்ல நான் பார்க்குறேன். அவர் ஒரே செகண்ட், அந்த ஒரு செகண்ட்ல அப்படியே இங்கே ஃபுல்லாக வேர்க்குது. அவருக்கு வேர்த்து அப்படியே தண்ணியாக ஓடுது. அந்த தெரியுது எனக்கு பார்க்க, சொட்டா உள்ளது. ஒரு செகண்ட் பார்த்துட்டு பின்னாடி திரும்பி இங்கே தானே இந்த ரோட்டில் சேரலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிருக்காரு. நான் உடனே நான் பாக்கெட்லேருந்து எடுத்து அவர்கிட்ட இருந்தாங்க அங்கிள் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவரு ஏதாவது பார்த்தியா, என்ன இருக்குது பார்த்தியா அப்படின்னா, நான் அதை எதுவுமே பார்க்கல அங்கிள், நீங்கள் கீழே போட்டீங்க, நான் எடுத்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் உங்களை அங்கே வச்சே கூப்பிட்டேன், உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்கவும் அவர் உடனே எனக்கு என்ன பண்ணாரு, அவர் பாக்கெட்ல ஒன்றா வேமா ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்தாரு. அப்போ 50 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நான் எனக்கு அதெல்லாம் வேணாம், எதுக்கு அந்த 1 ரூபா கீழே வந்து நான் எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதான், எனக்கு இது கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாலும் அவர் கேட்கல. சரி அப்படின்ட்டு அவர் நானும் உனக்கு அப்படி சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்ட்டு 5 ரூபா நீ ஏதாவது வாங்கி சாப்பிடு, சரியா, வீட்டில் தான் கொடுக்காது, நீ ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. உங்கள் வீட்டுக்கு நான் வரணும், கொண்டு விட்டுருவா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் பார்த்து போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் இருந்து திரும்பிட்டார். திரும்பவும் எனக்கு ஒரு செகண்டு பாதை கண்ணுக்கு தெரில.
எனக்கு என்னன்னா நம்ம இந்த ரோட்ல தான் இருக்கோம்னு தெரியுது, ஆனா இதை நான் ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ண ரோடு. அம்மா அப்பாவோட வர்றது மட்டும் தான் இவ்வளவு தூரம் வர வரும். இல்லைன்னா ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு, ஒரு ரோடு இருக்கிறதுனால தான் அவங்க தனியா தைரியமா விடுறது. நமக்கு தான் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம வேற கையில ஒண்ணுமே இல்லை, எப்படி வீட்டை கேட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்திலே அப்படி நான் பொறுமையா போறேன். இந்த பக்கம் வந்து நான் என் தெரு கிட்ட போற வர 100-200 மீட்டர். அந்த இது வந்து நான் போறதுக்குள்ள எனக்கு என்னமோ ஒரு ஆள் ஆடம் ஃபீல் ஆகுது. டைம்லாம் எனக்கு ஸ்லோ ஆயிடுச்சு. அப்படியே ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்குது, பதக் 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 பதக். ஆஹா, தொலைஞ்சிட்டோம் போல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அந்த அங்கிள்கிட்டே கேட்டு அவரோட வந்துக்கலாமோ. ஏன்னா எனக்கு அந்த நேரம் இருந்த அந்த அட்ரினல் ரஷ்ல வந்து தெரில, ஏதோ ஒரு தைரியம். அதுக்கப்புறம் பொறுமையா பக்கத்துல வந்தாலும் தெரு தெரிஞ்சிச்சு. தெருக்குள்ள போறேன், நுழைஞ்சு இருந்து எல்லாரும் பார்வையும் என் மேலே இருக்கிறார். இதுக்கு எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு நான் வந்து கண்டுக்கிற மறுபடியும் போயிட்டே இருக்கேன். பார்த்து தெருக்கிட்ட போனோடனே வீட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட போயிட்டேன். வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இறங்கி வர்றாங்க, என்னை நோக்கி வர்றாங்க. எதுக்குற இவங்க நம்மளாம் பார்த்து வர மாட்டாங்களே, நம்ம மாட்டில் எப்போது ஸ்கூல் முடிஞ்சு வர்றோம், கண்டுக்கிற மாட்டாங்களே, எதுக்கு இப்படி நிற்கிறாங்கன்னு எங்க அம்மா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு தலையில கேட்டு உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. நான் போயிட்டு பக்கத்துல போய் நிப்பாட்டுறேன். அவங்க என்ன பண்ணேன், எங்க போனேன் அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. என்னன்னா சொல்லாம நான் எங்கேயோ போயிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு விவரம் போய் சொன்னாத்த நான் இந்த அறவெட்டுலாம் இருந்துட்டு நம்ம அவன் எங்கேயோ போயிட்டான், யாரையோ பார்க்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் நான் எங்க அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன், இதுதான் நடந்துச்சு, இப்படி ஒரு அங்கிள் அமௌண்ட்டு கீழே போட்டு போயிட்டாங்க, நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபா பேக்கெட்ல வச்சிருந்தேன். அப்படியே அந்த 5 ரூபாய் நோட்டை நீட்டி, இங்க பாருங்க இந்த இது அங்கிள் எனக்கு கொடுத்தாரு அந்த அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே சரி இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை செலவு பண்ணாத, இதுதான் நீ வந்து ஒரு நல்ல பையனா இருக்க அப்படிங்கிறதுக்காக உனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு இது பண்ணாங்க. அந்த ரூபா நோட்டு இன்னமும் வீட்டில் ஒரு உண்டியல்ல 10 ரூபாய் இருக்கு. அதை செலவும் பண்ணாங்க. எனக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு டவுனாக ஃபீல் பண்ணத்துல அதை எடுத்து பார்ப்பேன். ஓகே, நம்ம எதையுமே நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், எப்போ நம்மளால் நல்ல விஷயங்கள் பண்ண முடியும், நல்ல எண்ணங்கள் இருக்கு, தப்பு இல்லை. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி எனக்கு அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அடுத்து நான் அந்த போய் இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ண அந்த ஸ்டோரியை உருவாக்குறதுக்கான அந்த சைக்கிளில் வந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், நான் மீட் பண்ணேன் சைக்கிளில், அந்த ஸ்டோரி உண்மையிலே அது வித்தியாசம், ஒரு படத்தில் ஒரு சீன் மாதிரி நடந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் அந்த ஸ்டோரியோட வந்து